இன்னைக்கு மர்ன்ஸ்டாக் படிப்போம், நாளைக்கு அதை விட்டுட்டு வெப்3 படிப்போம், அடுத்த வாரம் திடீர்னு ஏஐ படிப்போம். கடைசியில பார்த்த எதுவுமே முழுசா தெரியாது. இது ஏன் இப்படி நடக்குதுன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? ஹாய், திஸ் இஸ் ஆதித்யா அண்ட் வெல்கம் டு மனக்கண்ணாடி ஆஃப் IMJR ஆதித்யா. நம்ம பிரெயினுக்கு எப்பவுமே புதுசா ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஒரு புது டெக்னாலஜியோ இல்ல ஒரு புது கோர்ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு பெரிய டோபமைன் ஹிட் கிடைக்கும். வாவ், இது செம்மையா இருக்கே, இதுல நம்ம கண்டிப்பா பெரிய ஆள் ஆயிடுவோம்னு ஒரு ஓவர் எக்ஸைட்மெண்ட் கிடைக்கும். ஆனா 2 வாரம் தாண்டின பிறகுதான் உண்மையாலுமே பிரச்சனை ஆரம்பிக்கும். அந்த ஃப்ரேம் ஒர்க்ல காம்ப்ளெக்ஸான டாபிக்ஸ் வரும்போதோ இல்ல ஒரு எரர் வந்து ஸ்டக் ஆகும்போதோ அந்த ப்ராசஸ் ரொம்ப போரிங்காவும் கஷ்டமாவும் மாறிடும். அந்த டைம்ல நம்ம பிரெயின் உடனே என்ன பண்ணும் தெரியுமா? இந்த விஷயம் நமக்கு செட் ஆகாது, அங்க பாரு புதுசா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நம்மளையே அடுத்த விஷயத்துக்கு ஜம்ப் பண்ண வைக்கும். இந்த சைக்கிள்ல மாட்டிக்கிட்ட எல்லாருமே எப்பவுமே பிகினரா தான் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் எக்ஸ்பர்ட் ஆக மாட்டாங்க. உண்மையா அந்த ஃபீல்ட்ல உங்களுக்கு எக்ஸ்பர்ட் ஆகணும்னா அந்த இனிஷியல் எக்ஸைட்மெண்ட் முடிஞ்சு அந்த லேர்னிங் ப்ராசஸ் ரொம்ப போரிங்காவும் கஷ்டமாவும் மாறும்போது யார் ஒருத்தர் அந்த மிடில் ஃபேஸ்லயே குவிட் பண்ணாம அதை தாண்டி வந்து நிக்கிறாங்களோ அவங்க தான் எக்ஸ்பர்ட் ஆக முடியும். ஏதாவது ஒன்று எடுத்தா அந்த போரிங் பேஸை தாண்டி அதுல மாஸ்டர் ஆகிற வரைக்கும் இன்னொரு விஷயத்த கையில எடுக்காதீங்க. இந்த மாதிரி மைண்டோட ட்ரிக்ஸை தெளிவா புரிஞ்சுக்க IMJR ஆதித்யாவை ஃபாலோ பண்ணுங்க.